தமிழிசையை கைது செய்ய கோரி தற்போது திமுகவினர் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். தமிழிசை தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் திமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக சென்னையில் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து தடையை மீறி பாஜகவினர் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபடுவதாக கூறி தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவினரை போலீசார் கைது செய்ய முயற்சித்தார்கள். தமிழிசையை கைது செய்த பின்னரும் அவர் வேனில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டார்கள். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தார்கள். இதற்கிடையே தமிழிசையின் கைதுக்கு அந்த கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டிருந்தார். இந்த நிலையில் அங்கு குவிந்த திமுகவினர் தமிழிசைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழிசையை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரி கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். களத்தில் சரியாக என்ன சூழல் என்பதை தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தற்போது அங்கு என்ன நிலவரம்? கனிமொழி, வணக்கம். தற்போது பாஜகவிற்கு எதிராக திமுகவினரும் களத்தில் குதித்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பாஜகவினரை கைது செய்ய வேண்டும், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களது செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இந்த பிரச்சனையை சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால் மும்மொழி கொள்கை வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக தமிழக பாஜகவினர் தொடர்ந்து அந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். சென்னை எம்ஜிஆர் நகர், இந்த விருகம்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியிலே தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆதரவாளர்கள் கட்சியினரோடு சென்று ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் கிளம்புறேன். 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா நீங்க சும்மா இருங்க, சிவா சும்மா இருங்கப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள், முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா, அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு, அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலனா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்ன பிறகு தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன். அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். இது பாமர மக்களுக்கான எனது போராட்டம், எங்களது போராட்டம். இல்லன்னு சொல்லியாச்சுல. இவங்க ஆட்சியில இருக்கும் போது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குதுன்னா சொல்லுங்க. முக ஸ்டாலின் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுங்க. 3 மணி நேரம் வெயில நின்று அரசு தேர்வு சமஸ்கிருத தேர்வு நடத்துது.